वाग्यज्ञेन कल्पताम्। ॐ अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। स्थावरं जङ्गमं व्याप्तं यत्किञ्चित् सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। चिन्मयं व्यापि यत्सर्वं त्रैलोक्यं सचराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। सर्वश्रुतिशिरोरत्न विराजितपदाम्बुजः वेदान्ताम्बुजसूर्यो यः तस्मै श्रीगुरवे नमः। चैतन्यशाश्वतशान्तः व्योमातीतो निरञ्जनः बिन्दुनादकलातीतः तस्मै श्रीगुरवे नमः। ज्ञानशक्तिसमारूढः तत्त्वमालाविभूषितः भुक्तिमुक्तिप्रदाता च तस्मै श्रीगुरवे नमः। अनेकजन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोः पादोदकं सम्यक् न गुरोरधिकं तत्त्वं न गुरोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। मन्नाथः श्रीजगन्नाथः मद्गुरुः श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुः परमदैवतं गुरोः परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अश्वक्रान्ते रथक्रान्ते विष्णुक्रान्ते वसुन्धरा शिरसा धारयिष्यामि रक्षस्व मां पदे पदे। भूमिर्धेनुर्धरणी लोकधारिणी उद्धृता शिवराहेण कृष्णेन शतबाहुना। मृत्तिके हनमे पापं यन्मया दुष्कृतं कृतं मृत्तिके ब्रह्मदत्तासि काश्यपेनाभिमन्त्रिता। मृत्तिके देहि मे पुष्टिं त्वयि सर्वं प्रतिष्ठितं मृत्तिके प्रतिष्ठिते सर्वं तन्मे निर्नुद मृत्तिके। तया हतेन पापेन
கச்சாமி பரமாம் கதிம். மகாநாராயண உபனிஷத் விஸ்தாரமாக ஈஸ்வரனுடைய லக்ஷணத்தை உபதேசம் பண்ணியது. முதல்ல ஈஸ்வரனுடைய மகிமையும் அழகாக உபதேசம் பண்ணியது. ஈஸ்வரங்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிறதையும் அழகாக சொல்லியது. பிறகு ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணணும், எத்தனை ரூபத்தில் வேணாலும் தியானம் பண்ணலாம். அது ருத்ர ரூபமாக, கணபதி ரூபமாக, இப்படிலாம் சுப்பிரமணிய சுவாமி ரூபமாக, கருடமூர்த்தி ரூபமாக, நாரசிம்மசுவாமி, இப்படி நரசிம்மசுவாமி, இப்படி எல்லா ரூபங்கள்லேயும் தியானம் பண்ணுறதை பற்றி பேசியது. வேதத்தை கூட தியானம் பண்ணுறதாக சொன்னார். பிரம்மாவை சொல்கிற மாதிரி வேதத்தையே சொன்னார். வேதாத்மனாய வித்மஹே ஹிரண்ய கர்ப்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். அந்த வித்மஹே தீமஹி பிரச்சோதயாத் மூலமாக விஷயத்தை சொல்லிவிட்டார். அதாவது நாம் ஈஸ்வரனை அறிஞ்சிக்கணும், ஈஸ்வரனை தியானம் பண்ணணும், ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் நாம் பிரார்த்தனை பண்ணணும். நம்ம இந்த உலகத்தில், இந்த சரீரத்தில் சாந்தியோட ஆனந்தத்தோடு வாழணும்னா, துக்கம் வராமல் இருக்கணும்னா, துக்கம் வந்தால் தாங்கிக்கிற சக்தியோடு இருக்கணும்னா, ஆனந்தமாக இருக்கணும்னா, சுகமாக இருக்கணும்னா, இதெல்லாம் நாம் அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, வாழ்க்கையில் காலையிலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் ஈஸ்வர தியானத்திலே இருக்கணும். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. என்னதான் நம்ம பணம் சம்பாதிச்சாலும், உலக சுகத்தை அனுபவித்தாலும், நம்ம ஆழமான மனசில் ஈஸ்வரனோட சம்பந்தம் இருக்கணும். சாஸ்திரம் அர்த்த காமத்தை இது நிந்திக்கிறது பின்னால் தான். அர்த்த காமத்திலேயே அடிக்டாக இருக்கிறவனை நிந்தனை பண்ணுறது பின்னால் பாகத்தில் தான். முதல்ல அர்த்த காமத்தை தர்மமாக அனுபவின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் அர்த்த காமத்தை நீ அனுபவிக்கிற போது ஈஸ்வர தியானத்தோடு தான் அனுபவிக்கணும். தர்மமாக ஈஸ்வர பக்தியோடு தான் நீ அர்த்த காமத்தை சம்பாதிக்கணும். அதுதான் சாஸ்திரத்தோட வழி, உபதேசம். நீ அர்த்தத்தையே தியானம் பண்ணிவிட்டு, காமத்தையே தியானம் பண்ணிவிட்டு, ஈஸ்வரனை மறந்துட்டு தர்மத்தை விட்டையானா உனக்கும் நல்லதில்லை, ஊருக்கும் நல்லதில்லை. இதுதான் தாத்பரியம். அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறதுனா, காலம்பரை எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல இது ஆரம்பிக்கிறது, ஸ்நான மந்திரங்களை ஆரம்பிச்சு விட்றது. ஸ்நான மந்திரத்தில் முதல்ல தூர்வா சூக்தம் பார்த்துட்டோம். அருகம்புல்லை தலையில் வச்சுட்டு, அருகம்புல் மண்ணெல்லாம் தலையில் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கான மந்திரங்களை படிச்சுட்டுருக்கோம். இப்போ தூர்வா சூக்தத்தில் அருகம்புல் மந்திரங்கள்லாம் முடிஞ்சு போயிடுது. இப்போ படிச்சுட்டு இருக்கிறது மிருத்திகா சூக்தம். சஹஸ்ரபரமா தேவி சதமூலா சதாங்குரா சர்வகும் ஹரது மே பாபம் தூர்வாதுஸ்வப்னநாசனி காண்டாத் காண்டாத் பிரரோஹந்தி பருஷப் பருஷப் பரி ஏவானோ தூர்வே பிரதனு சஹஸ்ரேண சதேன ச யா சதேன பிரதனோஷி சஹஸ்ரேண விரோஹசி தஸ்யாஸ்தே தேவீஷ்டகே விதேம ஹவிஷா வயம். இதுதான் தூர்வா மந்திரங்கள். அருகம்புல்லுக்கு இப்படியே அதை சொல்லிட்டு கையில் வச்சுண்டு அது அப்புறம் தலையில் வச்சுக்கணும். கிழக்க பார்த்துண்டோ இல்லை நதி எந்த திசையை பார்த்துருக்கோ அதை பார்த்து வச்சுக்கிறது இப்படி ஒரு சம்பிரதாயம். அருகம்புல்லை தலையில் வச்சுக்கிறது, இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு தலையில் வச்சுக்கணும். அப்புறம் மண்ணை எடுத்துக்கணும். மண்ணை எடுத்துட்டு மண்ணை வச்சுன்னு கையில் வச்சுட்டு அபிமந்திரணம் பண்ணுறது, அதுதான் படிச்சுட்டு இருக்கோம். அதனால் இப்போ என்ன இருந்துச்சுன்னா, அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே வசுந்தரா சிரசா தாரயிஷ்யாமி ரக்ஷஸ்வமாஹம் பதே பதே. சிரசா தாரயிஷ்யாமி, அதாவது மண்ணை நம்ம தலையில் பூமியில் போய் தலையை இது பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னா, சிரஸ்னால் தரிச்சுக்கிறேன். தாரயிஷ்யாமி மாம் பதே பதே ரக்ஷஸ்வ. என்ன ஒரு ஜீவோகம் சம்சாரி ஜீவோகம், சம்சாரியாக இருக்கிற இந்த ஜீவனை நீ இந்த சரீரத்தில் இருக்கிற போது ஒரு அடியிலையும் என்னை காப்பாற்றிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம நடந்து பூமியில் தான் நடந்து போகிறோம். பதே பதே ரக்ஷஸ்வ ரக்ஷஸ்வமாஹம் பதே பதே மாம் பதே பதே
ரக்ஷஸ்வ, என்ன ஒவ்வொரு அடியிலையும் என்ன நான் காலை பூமியில் வைக்கிற போது ஒரு அடி வைக்கிற போதும் என்னை காப்பாற்று, க்ஷணத்துக்கு க்ஷணம் என்னை காப்பாற்று. எல்லாம் இந்த பிரார்த்தனை, இதெல்லாம் ப்ரொடெக்ஷன். நம்மளை எப்படி இல்லாமல் செக்யூர் பண்ணிக்கணும். இந்த சரீரத்தில் வாழ்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. மனுஷ சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுங்கிறது கொஞ்ச நாளைக்கு தான். ஆகையினால் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற காலத்தை நல்லபடியாக உபயோகப்படுத்தி ஆகணும். அதுக்காக வேண்டி இந்த பிரார்த்தனை வந்திருக்கு. இதை நம்ம கடைசியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மிருத்திகா இதெல்லாம் அபிமந்திரண மந்திரங்கள். இது சொல்லிவிட்டு அப்புறம் தரிச்சுக்க போகிறோம். இல்லை தரிச்சுன்னும் சொல்லலாம், தலையில் வச்சுன்னும் சொல்லலாம். இப்படிலாம் பார்த்துருக்கோம். சில பேர் கையில் வச்சுன்னு சொல்லிவிட்டு மேலே வச்சுப்பா, சில பேர் தலையில் போட்டுண்டே தொட்டுண்டே சொல்லுவா. எப்படி சொன்னாலும் சரி. இப்போ அதெல்லாம் இல்லை. எதையோ ஞாபகத்தில் வச்சுண்டு எப்படியோ ஸ்நானம் பண்ணுறோம். ஏதோ ஞாபகத்திலேயே ஸ்நானம் நடக்கிறது. ஸ்நானம் நடக்கிற போது நம்ம ஏகாகிரதையோடு ஸ்நானம் பண்ணணும். எல்லாத்துக்குமே சாஸ்திரம் அப்படி தான் வச்சுருக்கு. நம்ம பண்ணுறதில்லை, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். சாப்பிட்றத ஏகாகிரதையோடு இருக்கணும், பேசுகிறத ஏகாகிரதையோடு இருக்கணும், எந்த விஷயத்தை பண்ணினாலும் அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நம்ம யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருக்கிறது, ஏதோ மெயிலெலாம் பார்க்குறோமே, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். சொல்லிட்டு வேறுத்தையோ பார்த்துட்டு இருப்போம். நான் சொல்கிறத கேட்குறாளா இல்லையாம்பாவா இல்லையா? நம்ம என்னத்தையோ பண்ணிட்டு பண்ணால் கோவம் வந்துவிடும், அவள் கோவம் வந்துவிடும். அது மாதிரி நம்ம எதை பண்ணினாலும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும், ஏகாகிரதையோடு இருக்கணும். அதனால் நம்ம காரியங்கள் எல்லாம் காரியக்கிரமங்கள் காலையில் அது இன்னொரு பாஷையை சொன்னால் விழிப்புணர்வு, அலர்ட்டாக இருக்கணும். அதுக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை யார் நன்னா ஜபிக்கிறானோ அவனுக்கு அலர்ட்னஸ் வந்துடும். எப்போவுமே தர்மத்தை விட்டு விலகாமல் இருக்கிற ஒரு புத்தி அவனுக்கு வந்துடும். காயத்ரி மந்திரத்தோட மகிமை அது. ஒழுங்காக காயத்ரியை ஜபம் பண்ணினா, வேறு நிறைய மந்திரங்கள்லாம் இருக்குது, அந்த மந்திரங்கள்லாம் வேறு நித்தியாக கொடுக்கும். ஆனால் காயத்ரி புத்தியை எப்போ நன்னா வச்சுக்கும். அதனால தான் காயத்ரியா பரோ மந்திரா. நிறைய பேர் காயத்ரி மந்திரத்தை தவிர பாக்கி எல்லா மந்திரத்துலையும் ஸ்ரத்த ஜாஸ்தியாக இருக்குது. இதுக்கப்புறம்தான் எல்லாமே. அதில் புத்தி சரியில்லாமல் நம்ம வேறு ஏதாவது காமிய மந்திரங்கள்லாம் ஜபிச்சா என்ன பலன் கிடைக்க போகிறது? இந்த மந்திரத்துக்கு தான் பலன் ஜாஸ்தி. அதுவும் பிராமணனுக்கு காயத்ரி தான். இந்த உபநயனம் பண்ணுற போது என்ன சொல்கிறா, அதாவது முதல்ல அம்மா இந்த உடம்பு பிறக்கிறச்ச அந்த த்விஜன்னு சொல்கிறோமே, ரெண்டு பிறப்பாளன்னு சொல்கிறோமே, அதுக்கு நிறைய அர்த்தங்கள்லாம் உண்டு. அது ஒரு அர்த்தம். முதல்ல என்னென்னா, இது முதல்ல ஷரீர ஜன்மா, அப்புறம் ஞான ஜன்மா. ஞான ஜன்மா வேறு, மாம்ச ஷரீர ஜன்மா வேறு. அம்மா வயத்துலேருந்து பிறக்கிறது மாம்ச ஷரீர ஜன்மா. அப்புறம் உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணினா, உபநயனம் பண்ணி அப்படி தானே எழுதுகிறா. உபநயன பிரம்மோபதேச பத்திரிகைன்னு தானே எழுதுகிறா. வெறும் பிரம்மோபதேச பத்திரிகை சில பேர் எழுதுவா போட்டிருக்கு. உபநயன பத்திரிக்கான்னு யாரும் எழுத மாட்டா. உபநயன பிரம்மோபதேச பத்திரிக்கா. உபநயன பிரம்மோபதேச பத்திரிக்கான்னு என்ன, பக்கத்தில் குழந்தைய கூப்பிட்டுண்டு அவனுக்கு வேதத்தை உபதேசிக்கிற முகூர்த்தம் அப்படின்னு அர்த்தம். உபநயனம்னா பக்கத்தில் அழைச்சிக்கிறது. குழந்தைய வித்யாபியாசத்துக்காக அப்பா பக்கத்தில் அழைச்சிக்கிறார். அழைச்சின்னு அப்பாவே சொல்லி கொடுக்குறாரு, என் பாதத்துக்கு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் குழந்தைக்கு பிரம்மோபதேசம் பண்ணுறார். பிரம்மோபதேசம்னா வேத உபதேசம். வேதோபதேசத்தில் முதல் உபதேசம் காயத்ரி மந்திரம் தான். அது சாவித்ரி மந்திரம் தான். அது காயத்ரி மீட்டரில் இருக்கிறதுனால காயத்ரி மந்திரம்னு காயத்ரி பேர் வந்துடுத்து. அது சாவித்ரி மந்திரம்தான் பேர். சவிதா தேவதா தானே. காயத்ரியாக ரிஷி விஸ்வாமித்ரா நிச்சிருத் காயத்ரி சந்தா. சந்தியாவந்தனம் தெரிஞ்சவாளுக்கு ஜபிக்கிறவாளுக்கு தெரியும். ஆகையினால சவிதா தேவதா, சவிதா தேவதா சொல்லி பண்ணுறோம். இப்போ எதுக்கு சொல்கிறேன், உபநயன பிரம்மோபதேசம் பண்ணுறதையே அதுக்கு ஒரு லக்ஷணம் சாஸ்திரம் சொல்கிறது. மாதுர் அக்ரேதி ஜனனம், அதுக்கு தான் வந்தேன் இது சொல்கிறதுக்கு. மாதுர் அக்ரேதி ஜனனம் த்விதீயம் மௌஞ்சி பந்தனாத். உபநயனம் கூட பூணல் கூட சொல்லலை. தத்ர மாதாச்ச காயத்ரி பிதா துவாச்சாரிய உச்சியதே. அம்மா வயிற்றில் பிறக்கிறதுங்கிறது முதல் பிறப்பு. மாதுர் அக்ரே அதிஜனனம்,
மாதுரக்ரே தித்தீயம் மௌஞ்சி பந்தனாத். தித்தீயம்னா ரெண்டாவது என்னென்னா மௌஞ்சி பந்தனம். மௌஞ்சினா இடுப்பில் முஞ்சி புல் கட்டுறது. அதுக்கு ஒரு மந்திரம் உண்டு, அதை சொல்லி கட்டுவான். பூணல் போடுறது கூட சொல்லலைங்க. மௌஞ்சி பந்தனம் இது உபநயனத்தில் ஸ்திரீகளுக்கு விவாகத்தில் வச்சுருக்கு. மௌஞ்சி பந்தனம் கட்டுறான்னு நினைக்கிறேன், எல்லாம் விட்டுவிட்டாலோ இன்னும் தெரியாது. அதுவும் தங்கத்தில் போடுன்னு சொல்கிறாளோ இன்னும். எல்லாத்தையும் மஞ்சள் கயிறை கோல்டு ஆக்கியாச்சு. அதே மாதிரி இதையும் கோல்டு பண்ணணும். இது புல்லு கூட அப்படி கோல்டில் பண்ணி அதில் கொஞ்சம் வைரமெல்லாம் வச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும்பா. பிராமணாலே இப்படி பண்ணால் எங்கே போகிறது? அப்போ இந்த தித்தீயம் மௌஞ்சி, மௌஞ்சின்னு சொன்னால் முஞ்சி புல், தர்பப்புல், அதை நல்லா அதுக்கெல்லாம் கிரமங்கள் இருக்குது. அது மாதிரி பண்ணி அழகாக கட்டுறது. மௌஞ்சி பந்தனாத். தத்ர மாதாச்ச காயத்ரி. அங்கே யார் அம்மான்னா காயத்ரி, ஜபிக்கிற காயத்ரி தான் அம்மா. வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாத்தா. இதிலே வரப்போகிறது, இதே மகாநபுஷத்தில் வரப்போகிறது. ஸ்துதோமயா வரதா வேத மாதா பிரச்சோதயந்தி பவனே த்விஜாத்தா ஆயு பிருத்திவியாம் திரவிணம் பிரம்மவர்ச்சசம் மஹ்யந்தத்வா பிரஜாத்தும் பிரம்மலோகம். என்னெல்லாம் கொடுக்கும்னு அழகாக சொல்கிறது, லிஸ்ட்டு போடுறது, பலனை சொல்லிகிட்டே இருக்குது. பிருத்திவியாம் இந்த பூமியிலே ஆயுசை கொடுக்குமா. ஆயு பிருத்திவியாம் திரவிணம் பைசா வரும். பிரம்மவர்ச்சசம் வேதம் சொல்கிறதுனால உடம்பில் ஒரு சக்தி களை எல்லாம் வந்துடும். மஹ்யந்தத்வா எனக்கு கொடுத்து, பிரஜாத்தும் குழந்தைகளையும் கொடுத்து, பிரம்மலோகம் ஆனந்த பிரம்மலோகத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி காயத்ரிக்கு இருக்குதுன்னு வேதத்தில் சொல்லியிருக்கு. இதே உபநிஷத்தில் வரப்போகிறது பின்னால். எதுக்கு சொல்கிறோம்? அந்த ஏகாகிரத்தை இருக்கணும். அதுக்கு தான் காயத்ரி ஜபம்னு சொன்னேன். இப்போ பின்னால் இதில் வரப்போகிறது, இதுலேயே காயத்ரிலாம் வரப்போகிறது, சந்தியாவந்தன மந்திரங்கள்லாம் வரப்போகிறது. அந்த காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும், தூங்க போகிற வரைக்கும், சாக போகிற வரைக்கும் ஈஸ்வர தியானம் ரொம்ப முக்கியம். ஈஸ்வர தியான பூர்வக தர்மானுஷ்டானம் அதுதான் பிராமணனுக்கு ரொம்ப முக்கியம். அது அவன் பண்ணினான்னா, இன்றைக்கி நேற்று கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னான். அதாவது பிராமணன் வைதிக கர்மாக்களை பண்ணுறது மற்ற வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய க்ஷேமத்துக்கு உபயோகமாக. இது மறக்கப்படாது. பிராமணன் அர்க்கியம் கொடுத்தான்னா மற்றவர்கள்லாம் பூஜை பண்ணணும் அவசியம் கிடையாது. அதுக்காக பண்ண வேண்டான்னு அர்த்தம் இல்லை. இவன் பிராமணன் பண்ணுற கர்மா எல்லாருக்கும் இந்த புண்ணியம் போய் சேருது. பண்ணலைன்னா இவனுக்கு ஏதாவது பிராமணன் சரியாக பண்ணலேன்னு சொன்னால் அவள் கேட்கணும், ஐயரே ஒழுங்காக பண்ணுங்க, நாங்கள்லாம் நல்லா இருக்கணும். நாங்கள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணுங்க. அவன் சொல்லணும், உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோம், அரிசி வேணுமா, பருப்பு வேணுமா, என்ன வேணால் நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம். ஐயரே ஒழுங்காக உங்கள் பூஜையெல்லாம் ஒழுங்காக பண்ணி நாங்கள்லாம் நல்லா இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணுங்கோ சுவாமின்னு கேட்பா. அந்த ஸ்ரத்தை இருந்தது அந்த காலத்தில். அது நீ தான் சொல்கிறது, நாங்களே ஏன் சொல்லப்படாதுங்கிறதெல்லாம் இப்போ. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால் நேற்றுக்கு நான் கேட்டேன். அதாவது சுவாமி ஒரு 4 பேர் தான் பண்ணுறோம், 4 பேர் சந்தியாவந்தனம் பண்ணுறது சொசைட்டிக்கு போகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் நேற்றுக்கு ஒருத்தர் மகாத்மா சொன்னார். அதாவது பவர் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறோம் 5 பேர் தான். ஆனால் அது 5 லட்சம் 60 லட்சம் பேருக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி போகிறது இல்லையா? அது மாதிரி 5 பிராமண உருப்படியாக சந்தியாவந்தனம் பண்ணால் கூட 50 லட்சம் பேருக்கு அதோட பலன் போய் சேரும். அது ஒன்றும் வீண் போகாது. இப்போ இந்த ஏகாகிரத்தையோடு வாழ்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மன ஒரு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஈஸ்வரஹா தர்மஹா, ஈஸ்வரஹா தர்மஹா, ஈஸ்வரஹா தர்மஹா, ஈஸ்வரஹா தர்மஹா, இதே புத்தியோடு இருந்துகிட்டே இருந்தோம்னா மற்றபடி மற்ற காரியங்களும் நம்ம பண்ண தான் போகிறோம், எல்லா காரியம் பண்ண தான் போகிறோம். நம்ம சம்பாதிக்கிறது அர்த்த காமங்கள்லாம் இருக்கவே இருக்குது. ஆனால் இந்த புத்தி, அதனால தான் கிருஷ்ணர் கீதையில் ரொம்ப அழகாக சொன்னார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தியச்ச. யுத்தியச்சன்னா சண்டை போடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அர்ஜுனனுக்கு சண்டை போட சொன்னார், அவனுக்கு ஸ்வதர்மம் அது. நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியா ஈஸ்வர
சிந்தனத்தோட தர்மானுஷ்டானம். ஈஸ்வரார்ப்பண புத்தியா தர்மானுஷ்டானமேவ கர்மயோகா. கர்மயோகத்துக்கு லட்சணமே தான். ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணக்கூடிய தர்மானுஷ்டானத்துக்கு தான் கர்மயோகான்னே பேர். அது சகாமமாக இருக்கலாம், நிஷ்காமமாக இருக்கலாம். ஆனால் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணக்கூடிய தர்மானுஷ்டானம். நான் பலனை விரும்பி ஈஸ்வரார்ப்பண புத்தியோட ஈஸ்வர பக்தியோட தர்மானுஷ்டானம் பண்ணலாம். பலனை விரும்பாமல் ஈஸ்வரார்ப்பண புத்தியோட தர்மானுஷ்டானம் பண்ணால் அதுக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம்னு பேர். எப்படி இருந்தாலும் சகாமமோ நிஷ்காமமோ இது ரெண்டையும் மீற முடியாது சாஸ்திரப்படி. அதாவது ஈஸ்வர பக்தியும் தர்மானுஷ்டானத்தையும் விட்டு விலக முடியாது. நான் சொல்கிறது புரியுறதில்ல? ரொம்ப நேரம் கழிச்சு ஈஸ்வர பக்தின்னா என்ன, தர்மானுஷ்டானம் என்னன்னு கேட்கக்கூடாது. ரொம்ப நேரம் கழிச்சு சீதைக்கு ராமாயணம் அந்த இது சொல்லுவாளே, கடைசியில் 30 நாள் ராமாயணம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒரே ஒருத்தன் வந்து கேட்டானா, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்னதுன்னா, ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனான்னா. ஒரு உபன்யாசம் பண்ணவர் சொன்னார், நான் தான் ராட்சசன், உனக்கு 30 நாள் கதை சொன்னேன் பார். சுவாமிஜி நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சது, அந்த தர்மானுஷ்டானம் ஈஸ்வரன் சொன்னாலே அதுதான் தெரியலன்னா. புதுசாக கிளாஸுக்கு வந்துவிட்டா நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப நாளாக இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் ஈஸ்வர லக்ஷணத்தை சொன்னவர் வாழ்க்கையின் ஒரு அம்சத்துலேயும் ஈஸ்வர சிந்தனை இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஈஸ்வரனுடைய சிருஷ்டியில் இருக்கிற விசேஷங்களோட சம்பந்தம் வச்சுக்கணும். இப்போ அருகம்புல்லுக்கு அவ்வளோ மகிமை இருக்குது. அப்போ அந்த அருகம்புல்லை வந்து நம்ம ஒரு ஈஸ்வரனாக பார்க்குறோம், தேவதையாக பார்க்குறோம். தூர்வா தேவதா அப்படின்னு சொல்லி அதை ஒரு தேவதையாக பாவனை பண்ணி அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை தலைமையில் வச்சுக்கிறோம். அப்புறம் மண்ணை வந்து என்ன நினைக்கிறோம், அந்த பூமியில் இருக்கிற மண்ணெல்லாம் விசேஷமாக சொல்கிறேன், அந்த குதிரை ஓடினது, தேர் ஓடினது, பகவான் விஷ்ணு பகவான் அதை காலில் ஊனி திரிவிக்ரம அவதாரம் பண்ணது இந்த பூமி. வசுந்தரா செல்வத்தையெல்லாம் கொடுக்குறது இந்த பூமி. என்னெல்லாம் கொடுக்கல நமக்கு, பெட்ரோலை கொடுக்கறது, உள்ளுக்குள்ளே இந்த கருங்கல்லாம் பேத்து எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்து ஆற்றுக்குள்ளே நைஸாக நடக்கிறதுக்கு சௌரியம் பண்ணின்னு இருக்கோம். செவுத்துலாம் கூட அடித்து மெயின்டெனன்ஸுங்கிறதுக்காக வேண்டி கல்லை வந்து செவுத்தில் கூட ஒட்டி விடுறோம். கல்லெல்லாம் கீழே இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து செவுத்துலாம் ஒட்டி சும்மா அதுக்கு ஜலம் விடுறதுக்கு ஆள் இல்லை. கல்லை ஒட்டியாச்சு, தண்ணியே இல்லைன்ட்டான். அலம்பணுமே. இப்போ அஸ்வக்ராந்தே ரதக்ராந்தே விஷ்ணுக்ராந்தே பூமியை எப்படி பார்க்குறோம் பாருங்க. இந்த மண்ணை என்ன ஆட்டிடியூடு பாருங்க. வசுந்தரா நீ இதெல்லாம் பண்ணுற, சிரசா தாரயிஷ்யாமி மாம் பதே பதே ரக்ஷஸ்வ. இன்னும் ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்குது. பூமிஹி தேனு தரணி லோகதாரிணி உத்ருதாசி வராஹேண கிருஷ்ணேன சதபாகுனா. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஹே மிருத்திகே துவம் பிரளய காலே ஏகார்ணவி பூதாயாம் சப்தார்ணவ்யாம் நிமக்னா சதி கிருஷ்ணவர்ணேன சதசங்கியாக பாகுயுக்தேன வராக அவதாரேண பூர்வமுத்ருதா அசி. ஹே மிருத்திகே, ஓ மண் தேவதையே, பிரளய காலத்தில் எல்லா கடலும் ஒன்றாயிடுறதான். அங்கங்கே இப்போ தனித்தனியாக இருக்கு இல்லையா சீ எல்லாம், எல்லா சீயும் ஒன்றாகி பூமியவே மூடி விடுறதான். அப்படி பூமியை மூடுற போது நிமக்னா சப்தார்ணவ்யாம் நிமக்னா சதி. இந்த பூமாதேவி பிரளய காலத்தில் இந்த மண்ணானது, பூமி பிருத்திவி இங்கே மண்ணுங்கிறார். இந்த மண் வந்து பிருத்திவி தத்துவத்தில் மண் இருக்குது. இந்த மண்ணை வந்து ஜலமெல்லாம் மூடி விடுறது. அப்போ என்ன பண்ணுறாருனா, வராகமூர்த்தியாக வந்து புராணங்களில் படிக்கிறோமே, அதனால தான் இதுக்கெல்லாம் சங்கராச்சாரியர் பாஷ்யம் இல்லை. பின்னால் சிலதெல்லாம் எழுதியிருக்கு, சிலதெல்லாம் கோட் பண்ணுறார். பட் புராணத்தோடு சேர்ந்துருக்கிறதுனால தான் இதை வந்து தனியாக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது, இந்த கில பாகமாக இருக்குது. கிருஷ்ணேன சதபாகுனா, அதாவது நூற்றுக்கணக்கான கையோட அப்படியே இதை அப்படியே தூக்கிவிட்டாராம் இந்த மண்ணை. உத்ருதாசி வராஹேன கிருஷ்ணேன சதபாகுனா, சதபாகுனா கிருஷ்ணேன வராஹேன, வராஹேன கிருஷ்ணேன துவம் உத்ருதா அசி, நீ தூக்கப்பட்டாய், தாங்கப்பட்டாய். கீதிருஷி பூமிஹி, நீ எப்படிப்பட்ட பூமி, பூமியானது. ஹே பூமிஹி, பிருத்திவிங்கிறார், பூமிங்கிறார், மிருத்திகாங்கிறார், எல்லாம் ஒன்று தான். ஹே பூமி எப்படின்னா, தேனு காமதேனுவத்து, காமதேனுவத்து பிரீணயித்ரி. இந்த பூமி எல்லாம் நமக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்கறது. இந்த பூமி நமக்கு எத்தனை வளங்களை, செடிகள்லாம் எத்தனை முளைக்கிறது. பிருத்திவியா ஓஷதயா
ஓஷதீபியோ இன்னும் பூமி இல்லைன்னா நமக்கு சாப்பாடே இல்லையே. மண் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எங்கே இருக்குது? பாஞ்ச பௌத்திகத்தில் இந்த பிருத்திவி இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் இங்கே ஃப்ளாட்டாக கட்டின்னு இருக்கோம். அந்த பூமியில் ஒரு செடி முளைக்கிறதுக்கு நிகர் இருக்குமா ஏதாவது? ஆகையினால காமதேனுவத்து இந்த பூமாதேவி. அதனால தான் கிராமத்துலலாம் ஜனங்கள் அந்த லேண்டை கொடுக்கறதுக்கு மனசே வராது. அவளுக்கு அந்த விற்கணும்னா அவளுக்கு மனசு தாங்காது. ஏன்னா அவளுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், தினம் இந்த மண்ணை தொட்டு நமஸ்காரம் பண்ணணும், அதில் விவசாயம் பண்ணணும். அதில் தான் அவர்களுக்கு ரொம்ப இது. அந்த பூமியை அவ்வளோ தூரம் மதிக்கிறது. அந்த ஆட்டிடியூடெல்லாம் போனதுனால தான் நிறைய சிக்கல்கள். அதெல்லாம் ரொம்ப பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். காமதேனுவத்து பிரீணயித்ரி. இங்கே தான் இந்த மந்திரத்தில் இருக்குது. நீங்கள் மந்திரம் புஸ்தகம் கையில் இருந்தால் தான் புரியும், இல்லாட்டி ஒன்றும் புரியாது. நான் பேசுகிறது ஏதோ கேட்டுருக்க வேண்டியதான். பூமிஹி தேனுஹு. தேனுஹு பூமிங்கிறார். தேனுன்னா பகவான் கீதையில் சொல்கிறார் இல்லையா, தேவான் பாவயதானேன இஷ்டான் போகான் ஹி வோ தேவாக தாஸ்யந்தே யஜ்ஞபாவிதாக. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்மபந்தனா ததஸ்தம் சங்க சமாச்சார ஏஷவோ ஸ்திஷ்ட காமதுக்கு அனேன பிரசவிஷ்யத்வம் சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷா வஹா இஷ்ட காமதுக். அங்கே என்ன சொல்கிறார்? யஜ்ஞத்தை சொல்கிறார். அதாவது நம்ம கர்மயோகம் ஒழுங்காக பண்ணினா வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கிடைக்குங்கிறார். எல்லாரும் ஒழுங்காக கர்மயோகம் பண்ணினா சொசைட்டியில் எல்லாருக்கும் வேண்டியது கிடைக்கும். ஒருத்தனே சுரண்டினான்னா எல்லாரோடதும் போயிடும், அவனாலே அனுபவிக்க முடியாது. ஆகையினால எல்லாரும் கர்மயோக புத்தியோடு பண்ணினா எல்லாருக்கும் என்ன வேணுமோ கிடைக்குங்கிறது அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் பிரம்மாஜி சொன்னார்னு இவர் கிருஷ்ணர் சொல்கிறார். சஹ யஜ்ஞா பிரஜா சிருஷ்டுவா, யஜ்ஞத்தோடையே பிரஜைகளை சிருஷ்டி பண்ணி, பிரஜாபதி புறா உவாச்ச, சிருஷ்டி காலத்தில் சொன்னார், அனேன பிரசவிஷ்யத்வம், இதனால் நீங்கள் எல்லாரும் நன்றாக வளர்ச்சி அடையுங்கள். ஏஷா வஹா இஷ்ட காமதுக், இது உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. அது மாதிரி இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும், பூமாதேவி என்ன வேணாலும் கொடுப்பா, எதை போட்டோமோ அதை நமக்கு கொடுப்போம். அதனால் தேனுங்கிறார். தரணி சஸ்யானாம் தாரயித்ரி, தரணிங்கிறதுக்கு செடிகளை தாங்குபவள். லோகதாரிணி, லோகதாரிணின்னா எல்லா உயிர்கள், அதாவது எல்லா உடல்களையும். இந்த இடத்துல லோகசப்தத்துக்கு ஷரீரம்னு அர்த்தம். ஷரீரத்தையும் தாங்கிறது. நம்மெல்லாம் பூமியில் தான் நடந்து போயின்ட்டுருக்கோம். அதனால தானே காலம்பரை எழுந்த உடனே சொல்கிறோம், சமுத்திரவசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பாதஸ்பரிசம் க்ஷமஸ்வமேனு பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். காலம்பரை எழுந்த உடனே சமுத்திரத்தை தான் வஸ்திரமாக கட்டின்னு இருக்காளாம் பூமாதேவி. சமுத்திர வசனே தேவி பர்வதஸ்தன மண்டலே, மலைகளெல்லாம் அவளுடைய மார்பான். விஷ்ணு பத்னி, விஷ்ணுனுடைய மனைவி ஸ்ரீதேவி பூதேவி தானே சொல்கிறோம். பூதேவியிலேருந்து தான் ஸ்ரீதேவி இருக்குது, பூமி முழுக்க ஸ்ரீ தான் இருக்குது. அப்போ இந்த பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம், உனக்கு நமஸ்காரம். பாதஸ்பரிசம், நான் உன் தலையில் உன் மேலே கால் வைக்க போகிறேன். மே க்ஷமஸ்வ, என்னை பொறுத்துக்கோ, வழி இல்லை, உன் மேலே கால் வைக்கணும். அந்த பாவனையோடு பண்ணுறோம். அதுதான் இங்கே சொல்கிறது. லோகதாரிணி, என்னுடைய சரீரத்தை எல்லாம், ஆடு மாடு கோழி குதிரை எல்லாம் பூமியில் நடக்கிறது. அதனால் சொல்கிறார், பிராணினாமப்பி தாரயித்ரி, எல்லா சரீரங்களையும் நீ தாங்குகிறாய். அப்படி சொல்லி இது ஸ்தோத்திரம். இதெல்லாம் என்னென்னா, அது ஒரு பாவனை. சும்மா நம்ம எடுக்கிற போது அதோட குணங்களெல்லாம் சொல்லணும். நம்ம மண்ணை தலையில் வச்சுக்கிற போது அந்த மண்ணோட மகிமைகளெல்லாம் நினச்சிண்டு பண்ணணும். சும்மா ஏதோ நம்ம சாப்பிட்ற போது சொல்லணும், 6 தினம் வாயில் போட்டுக்கணுங்கிறான். அதுக்கு என்ன மந்திரம்ப்பான்னா அதெல்லாம் தெரியாது, என்றைக்கோ சொல்லி கொடுத்தா, அவ்வளோதான். 6 தினம் போட்டுக்கணும் ஞாபகம் இருக்குது. அது இங்கே வரவோ பண்ணுவேன், அமெரிக்கா போனால் விட்டுடுவேன். பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா மறந்து போயிடுது. பரவாயில்ல, எல்லாம் பணம் ஸ்வாஹா தான்.
பணம் சுவாகா, தனம் சுவாகா, கிரகம் சுவாகா, பத்னி சுவாகா, புத்திரம் சுவாகா. அது கூட இல்லை சரியா. மிருத்திகே ஹனமே பாபஞ்சன்மஜா துஷ்கிருதங்கிருதம் மிருத்திகே பிரம்மதத்தாசி காஷ்யபேனாபிமந்திரிதா மிருத்திகே தேஹி மே புஷ்டிம் त्वयि சர்வம் பிரதிஷ்டிதம். இது இது 3 வாக்கியம் இருக்குது. எல்லாம் வியாக்கியானப்படியே நான் சொல்லிட்டு வரேன். மிருத்திகே ஸ்தோத்திரம் பண்ணுறார். மிருத்திகே ஆக இதுக்கு பேர் மகாபங்கி சந்தஸ்ஸுங்கிறார் வியாக்கியானக்காரர். இந்த 3 ஸ்லோகம் 3 லைன் இருக்கே, இதுக்கு பேர் பங்கி சந்தஸ் இல்லை, இது மகாபங்கி சந்தஸ்ஸுங்கிறார். இது வரைக்கும் எதுக்கும் சந்தஸை சொல்லலை அவர். என்னமோ சொல்கிறார், ஷட்பாதா இயம் இருக்கு மகாபங்கி சந்தஸ்கா. மகாபங்கி சந்தஸ் மீட்டர், மகாபங்கி சந்தஸ்ஸுங்கிறது ஒரு மீட்டர். நம்ம சொல்கிறோம் தெரியுமோ, சந்தியாவந்தனத்தை சிலதெல்லாம் சொல்கிறோம், ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கோ, ஞாபகம் இருக்கா பாருங்கோ. என்னது சொல்கிறோம் இல்லையா, பூராதி சப்த வியாகிருத்தீனாம். எத்தனை பேர் சொல்கிறது பார்ப்போம். பூராதி சப்த வியாகிருத்தீனாம், அதே தகராறு. பூராதி சப்த வியாகிருத்தீனாம். எனக்கு ரொம்ப வருஷம் ஆகிடுது, சன்னியாசம் ஆகினதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறதில்லை. பூராதி சப்த வியாகிருத்தீனாம் அத்ரி பிருகு குர்த்ஸ வசிஷ்ட கௌதம காஷ்யப ஆங்கிரச ரிஷயா. பரவாயில்லையே, நானும் தப்பு இல்லாமல் சொல்லிவிட்டேன். ரிஷயா காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு திருஷ்டுப்பு பிருகதி ஜகத்திய சந்தாம்சி இருக்கு இல்லையா. இதெல்லாம் சந்தஸ். இதெல்லாம் நம்ம வாயில் அது இருக்கான். எங்கே இருக்குது? இதுவே சரியாக ஆர்டரே ஞாபகம் இல்லை. காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு திருஷ்டுப்பு பிருகதி பங்கி ஜகதி சந்தஸ் இல்லையா. மாறிப்படுத்தானது இல்லை. சொன்னேனே, திருஷ்டுப்பு சொல்லிவிட்டேன். இதெல்லாம் சந்தாம்சி. அதில் இது மகாபங்கி சந்தஸ்ஸுங்கிறது. மிருத்திகே அந்த 3 லைன் இருக்குது. நீங்கள் மந்திரத்தை ஃபோக்கஸ்டாக கவனித்தா தான் அது தெரியும். பார்த்தா நிறைய பேருக்கு தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் மிருத்திகேன்னு சொன்னால், ஓ மண் தேவதையே, ஹே மண் தேவதையே, மே பாபம் ஹன, நான் என்னெல்லாமோ அக்கிரமம் பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ண போகிறேனோ தெரியாது. ஆனால் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஏதோ ஜன்மாந்தரத்தில் பண்ணியிருந்தால் அந்த பாபத்தை எல்லாம் போக்கிடும். மே பாபம் ஹன அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்டைரக்டாக என்ன அர்த்தம் சொல்கிறோம்னா, பாபத்தினால என்ன வரும்? துக்கம் வரும். துக்கம் வராமல் என்னை காப்பாற்று. துக்கத்துக்கு காரணமான பாபம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா துக்கம் வராது. நம்ம கேட்டுண்டா தான் அது போகும். நம்ம போய் அங்கே போய் சொல்லி இதை ரிமூவ் பண்ணியா பண்ணால் தான் அப்போ தான் பண்ணுவான். ஏதாவது போராடணும், கோர்ட்டில் கேஸ் போடுற மாதிரி தான். மாதிரி மே பாபம் ஹன என்னதுன்னா, எது மயா துஷ்கிருதம் கிருத்தம் தத்து மே பாபம் ஹன. எது மயா என்னால் துஷ்கிருத்தம், துஷ்கிருத்தம்னா கெட்ட செயல், பாபம், கிருத்தம் செய்தேனோ அதனால் உண்டான பாபம். நான் ஒரு கெட்ட எது தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமோ அதை நான் பண்ணிவிட்டேன். அந்த பண்ணினத்தினால ஒரு பாபம் உண்டாயிருக்கு இல்லையா, அந்த பாபத்தை போக்கிடும். நான் பண்ணின அக்கிரமத்தினால ஒரு பாபம் சம்பவிச்சிருக்கு, அதிருஷ்டமாகிடுது. நான் திருஷ்டமாக ஒரு பாபம், நான் ஒன்று கர்மா தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பு பண்ணினது ஒரு பாபமாக மாறிடுது. அது என்றைக்கா ஒரு நாள் என்னை பழி வாங்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், நான் அந்த தப்பு பண்ணினதுனால எப்போவோ என்னவோ தெரியாமல் பண்ணியிருப்பேனா இருக்கலாம், தெரிஞ்சும் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தால் அந்த பாபத்தோட பலன் சம்பவிக்காமல் அந்த பாபத்தை அழிச்சுட்டியானா நல்லது. என்ன பண்ணுறோம்? 7.5 சனிங்கிறார். யார்? ஜோசியர் சொல்கிறார். அவருக்கு குரு தசை. அதனால் அவர் சொல்கிறார் 7.5 சனின்னு சொல்கிறார். சொன்ன உடனே என்ன பண்ணோம், அதுக்கு சரி என்ன ஏதாவது பரிகாரம் உண்டான்னு கேட்குறோம் இல்லையா. இது வந்துடுத்துனா உடனே பரிகாரத்தை தான் கேட்குறோம் ஃபஸ்ட்டு. எல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகிறது, அது எதாவது குறைக்கிறதுக்கு எதாவது வழி இருக்கா, இல்லாமையே பண்ணுறதுக்கு வழி இருக்கா, ரெண்டு எதாவது ஒன்று சொல்லுங்க. அப்படின்னா குறைக்கணும்னா குச்சனூருக்கு போங்க, ஒரேடியாக போகணும்னா திருநள்ளாருக்கு போங்க, இல்லை ரெண்டும் போகணும்னா ரெண்டுக்கும் போயிட்டு வாங்க. அங்கங்கே ஊரில் எங்கெல்லாம் எந்த பக்கம் சனி பார்த்துருக்கோ, கிழக்க பார்த்து மேற்க பார்த்து தெற்க பார்த்து ஊருக்கு ஒன்று வச்சுருக்கா. எல்லாத்தையும் போய் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற சனியை பார்த்துட்டு வரத்துக்குள்ளேயே உங்களுக்கு 7.5 வருஷம் ஆகிடும்.
சரியா போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பரிகாரம் பண்ணி அதை குறைக்க பார்க்குறோமா இல்லையா? பரிகாரம் பண்ணி அதை குறைக்க பார்க்குறோம். அது மாதிரி இங்கேயும் என்னென்னா, எந்த சங்கல்பம் பண்ணுறோம் இல்லையா, இக ஜன்மனி ஜன்மாந்தரேவா, சங்கல்பம் அப்படி தானே சொல்கிறார் வாத்தியார். அஜானதா அசகிருத்கிருதானாம் ஞானதா சகிருத்கிருதானாம். அப்புறம் சந்தேகம் வேண்டான்ட்டு ஞானதா அஜானதச்ச அசகிருத்கிருதானாம் ஏவம் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாப்பானாம். சங்கல்பம் வாத்தியார் நீள சங்கல்பமும் ஆசீர்வாதம் சொல்லிட்டா கர்மா சக்ஸஸ். மற்றபடி கலச பூஜை சங்க பூஜை எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சங்கல்பம் நீளமாக இருக்கணும், கம்பீரமாக சங்கல்பம் சொல்லணும். அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறவன் பண்ணிவிட்டா எக்ஸலண்ட் வாத்தியார். நடுப்புற எல்லாம் சுவாகா. இதெல்லாம் தப்பாக சொல்லலை, இப்படி இருக்க உலகம். மே பாப்பம் ஹன, அங்கே சொல்கிறோம், நான் தலையில் வச்சுக்கிறேன், என்னோடய பாப்பம் போகட்டும். ஹே மிருத்திகே பிரம்மதத்தாசி, ஹே மிருத்திகே பிரசஸ்த மிருத்து, என்மயா துஷ்கிருதம் அகர்த்தவியம் பாபம் கிருத்தம் தத்தன விநாசய. ஓம் மண் தேவதையே, புகழ்பெற்ற மண் தேவதையே, யாதொரு தீய செயல் செய்யக்கூடாத செயல் செய்து அதனால் எந்த ஒரு பாபம் எனக்கு உண்டாகி இருக்கிறதோ அதை அழிப்பாயாக. அது மாத்திரமில்லை, யதா துவம் பிரம்மணா பரமாத்மனா தத்தா தத்தா பூமி ரூபேண ஸ்தாபிதா பிரம்மதத்தாசி. ஹே பிரம்மதத்தா, பிரம்மதத்தான்னா இறைவனால் நீ படைக்கப்பட்டவள். இறைவன் பஞ்சபூதங்களை படைத்திருக்கிறார், பஞ்சபூதங்களாகவே ஆயிருக்கிறார். பஞ்சபூதங்களை படைத்திருக்கிறார்னா நிமித்த காரணம், பஞ்சபூதங்களாகவே ஆயிருக்கிறார்னா உபாதான காரணம். பாஞ்ச பௌத்திக கொடுத்துருக்கார். அதனால் என்னன்னா காஷ்யபேன அபிமந்திரித்தா நானு மாமேவம் அபிமந்திரிய கஹாஸ்னாதி ஸ்ம. இது மாதிரி யாராவது பண்ணியிருக்காளா? நான் தான் இன்றைக்கி மண்ணை தலையில் வச்சுன்னு உட்காந்துருக்கேன். இதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காளான்னா காஷ்யப ரிஷி இப்படி பண்ணியிருக்காருங்கிறது. காஷ்யபேன அபிமந்திரித்தா, காஷ்யப மகரிஷி இதை அபிமந்திரணம் பண்ணியிருக்கார். கதையெல்லாம் கேட்டிருப்பேன். பரசுராமர் எல்லாரையும் க்ஷத்ரியாலெல்லாம் வதம் பண்ணினதுக்கு பிறகு 21 தலைமுறையை வதம் பண்ணிவிட்டார் க்ஷத்ரியாளில். தசரதரை விட்டுவிட்டார். தசரதர் எப்போ போனாலும் அவர் எதாவது யாகம் பண்ணிகிட்டே இருக்காராம். நிறைய பேர் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காரும்பா. எப்போ போனாலும் கல்யாணம் பண்ணிகிட்டே இருந்தார். அதனால் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவாளை கொல்றது இல்லைன்னு வச்சுருந்தாராம். எதுக்கு அவளே கொல்ல சாடிச்சுக்கு போகிறா, இதுக்கு இது நான் வேறு பண்ணணுமாக்கும் அப்படின்னு விட்டுட்டார் போல் இருக்கு. சும்மா நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சுவாமிஜி இப்படிலாம் சொல்கிறாரு. அதனால் இவர் இந்த பரசுராமர் பார்த்தார், இந்த எல்லாம் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கார். எல்லாம் சத்திர வெட்டு ரத்தம் ஆறு ஓடுறதும் அந்த ஆற்று ஜலத்திலேருந்து எடுத்து தர்ப்பணம் பண்ணுறார் ஜமதக்னிக்கு அப்படின்னு நம்ம புராணங்களில் படிக்கிறோம். பார்த்தார் இந்த காஷ்யபர் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுன்ட்டார். நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க, நீ இதுக்குள்ளே இருந்தால் இதுக்கு இருக்கப்படாங்கிறதுக்காக வேண்டி நீ அவருக்கு பரசுராமருக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா எல்லா ராஜாவும் வெட்டி விட்டார். அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இவர் எல்லாரையும் வெட்டி தள்ளி விட்டார்னா தலைவனே இல்லை. அப்புறம் அவர் யோசிக்கிறார், என்னது ஐயோ எல்லாத்தையும் வெட்டி விட்டோமே, இனி இந்த பூமியை யார் நிர்வாகம் பண்ணுவா, யார் எப்படி பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. அவருக்கு வெட்டியே பழக்கமாகிடுது, எல்லாத்தையும் வெட்டி விட்டார். எப்படி பண்ணுறது தெரியல அவருக்கு. அப்போ பார்த்தார் காஷ்யபரர் சொன்னார் நான் பார்த்துக்கிறேன்னு விட்டார். இப்போ காஷ்யபருக்கு எல்லாத்தையும் தானம் பண்ணி விட்டாராம். காசியில் வச்சு தான் தானம் பண்ணாரும்பா. காசியில் வச்சு நான் இந்த இந்த சமஸ்த பூமியும் உனக்கு தரேன். பூமினா இது பாரத தேசம்தான் பெரும்பாலும் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கொடுக்குறேன்னு கொடுத்த உடனே வாங்கிட்டாரோ இல்லையோ, நீ கொடுத்த இடத்துல நீ இருக்கக்கூடாதுன்னார். வாங்கிட்டார். காஷ்யபர் என்ன பண்ணார், பூமியை வாங்கின்னு விட்டார். தானம் வாங்கிட்டு அதோட லட்சணம் என்னென்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. சொத்து என்னோடது இல்லைங்கிறத வெறுமனை வாயில் சொன்னால் போகாது, மனசார நீக்கினா போகாது, அந்த இடத்துலையே இருக்கக்கூடாது. அப்போ நீ போயிட்டு வானோடனே அவருக்கு எங்கே போகிறது இல்லை. அவருக்கு எங்கே போவார் பார்த்தார்,
அவரோட பரசுவை கடலில் வீசினாராம். அதுதான் கேரளாவும், கேரள க்ஷேத்திரம். அந்த இடத்துல போய் அவர் இருந்தாராம், அப்படி சொல்லுவாள். அதனால தான் கேரளாவுக்கு பேரே பரசுராம க்ஷேத்திரம். அப்புறம் இங்கே இருக்கிற பிராமணன்லாம் அங்கே கூட்டின்னு போனால் அவன் அங்கே பிடிக்காமல் திடீர்னு இங்கே வந்துவிட்றான். பார்த்தார், இங்கேருந்து அங்கே கூட்டின்னு போய் எல்லாம் சொல்லுவார். எல்லாம் கர்ண பரம்பரை கதை, இதுக்கெல்லாம் எவ்வளோ பிராமணிகமெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது இங்கேருந்து அப்புறம் என்ன பண்ணால் இங்கே இருக்கிற பிராமணனை கூட்டின்னு போனால் அவனுக்கு திரும்ப இந்த ஹோம் சிட்டி, அவனுக்கு அந்த அந்த இது வந்துடும், ஹோம் சிக்னஸ், திரும்ப திரும்ப வந்துடுவான். எல்லோரும் பார்த்தார், மந்திரத்தையே ஸ்வரத்தை மாற்றி விட்டுவிட்டார். அங்கே போய் எல்லாத்தையும் மாற்றி விட்ட உடனே எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. அதுதான் நம்பூதிரி. எல்லாம் உள்டாவாக இருக்கும், சிலதெல்லாம் பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும். அந்த மந்திரங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், இப்போ சொல்கிறா இல்லையா, வல்சரோ வல்சரோ வல்சி ரத்னகர் போதனேஸ்வரன், நம்ம அவளோட சேர்ந்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மூக்கில் வேறு சொல்லணும். எல்லாத்தையும் மாற்றி விட்டு பண்ணிட்டார்னு சொல்லுவா, அப்படி கேள்வி நம்ம பார்த்தாலும் தெரியுது. எதுக்கு சொல்கிறேன், காஷ்யப்பேன அபிமந்திரித்தா, காஷ்யப மகரிஷியால் நீ நன்றாக புனிதப்படுத்தப்பட்டவள். அபிமந்திரித்தான்னா என்ன அர்த்தம், கையில் மண்ணை வச்சுட்டு மண்ணை அபிமந்திரித்தான்னா அவர் இதை நல்லா புனிதப்படுத்தியிருக்கார். நம்ம இன்னும் அர்த்தம் பண்ணிக்கலாம். அதர்மம் இந்த பூமியில் ஓங்கின போது, அதர்மத்தினால் இந்த பூமி மாசடைந்த போது, அந்த அதர்மத்திலிருந்து விடுவித்து இந்த தர்மத்தினால் மீண்டும் இந்த மண்ணை புனிதப்படுத்தினார். இந்த பாரத தேசம் இப்பவும் அப்படி தான் இருக்குது. நிறைய அக்கிரமங்கள்லாம் பண்ணி பண்ணி இதோட சாங்க்டிட்டி போயின்னு இருக்குன்னு தெரியும் எல்லாருக்கும். இந்த பாரத தேசத்தோட மண் அவ்வளோ மகிமை. எல்லா மகான்களை பற்றி நம்ம படிக்கிறோம். போன வகுப்புலையும் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், விவேகானந்தர் என்னெல்லாம் பண்ணினார்னு. ஆக பிரம்மதத்தாசி, நீ இறைவனால் வழங்கப்பட்டவள். பிரம்மனா தத்தா, இறைவனால் நீ கொடுக்கப்பட்டவள். காஷ்யப மகரிஷியால் நீ புனிதப்படுத்தப்பட்டவள். அபிமந்திரிதா, ஹே மிருத்திகே மே புஷ்டிம் தேஹி, ஓ மிருத்திகா தேவியே எனக்கு சக்தியை கொடு. புஷ்டி, புஷ்டி அதுலேருந்து தானே வரணும். புஷ்டினா புஷ்டி வரணும்னா நல்ல ஃபுட்டு வரணும். அதுலேயும் நிறைய கெமிக்கல் பெஸ்டிசைடு எல்லாம் போட்டு போட்டு பூமியே ஒரு வழி ஆகிடுது. தேனி பக்கம் சொல்கிறார், இதே இந்த மாதிரி கதையே பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, விஷயத்துக்காக தான் சொல்கிறோம். தேனி பக்கத்தில் ஒரு காலத்தில் பருத்தி அப்படி விளையும். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், தேனிக்காரங்கள்லாம் இருக்காங்க கொஞ்சம் பேர். அதனால் பருத்தி நிறைய விளையும். நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ்லாம் தேனி ஏரியாவில் அவ்வளோ இடம் வாங்கி போட்டிருந்தா ஒரு காலத்தில். அந்த பருத்தி நல்ல பருத்தியாக விளையிறதுனால இவங்களுக்கு ஆசை என்னென்னா சீக்கிரம் விளையிற மாதிரி ஏதோ பண்ணலாமான்னு யோசித்து விளைச்சலை கூட்டணும், அதோட குவான்டிட்டியை கூட்டணும்னு சொல்லி பூமியில் எண்ணத்தை இல்லாமல் போட்டு டோட்டலாக பருத்தியே போயிடுது. இப்போ அங்கே ஏகப்பட்ட ஜின்னிங் ஃபேக்ட்ரி தூங்குறது. காரணம் என்னென்னா அது நீடில் க்ரீட் ஆகிடுது. எல்லாம் பிசாஜ் மாதிரி சீக்கிரம் பணம் வேணும்னு சொல்லி சொல்லி பூமியே நாசமாக போயிடுது. இப்போ திரும்பவும் அதை பண்ணணும்னா அது ரொம்ப, ஏன்னா பூமியெலாம் கெட்டு போயிடுது. கண்ட கண்ட கெமிக்கல் எல்லாம் போட்டு போட்டு பூமி வீணாக போச்சு. அது திரும்பவும் இது பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியாது. அது அப்பப்போ இந்த இந்த வைகை டேமில் இருக்கிற வண்டலெல்லாம் எடுக்கணும். வண்டலை எடுத்து அந்த பூமியில் போடலாம், நல்லா வரும். வண்டலை எடுக்கிறதுக்கு நான் அதெல்லாம் சொன்னால் பாலிட்டிக்ஸும்பா எல்லோரும். அந்த வண்டலை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோ வண்டல் கிடக்கு. எப்போ கட்டினது, காமராஜர் பீரியடில் அவர் கட்டினார். எத்தனையோ டேம் எல்லாம் கட்டினார், அக்ரிகல்ச்சருக்காக எவ்வளோ பண்ணினார் அவர். அப்போ அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டால் தானே இந்த பூமியில் அந்த வண்டல் அத்தனையும் அள்ளி கொண்டு வந்து இங்கே போடணும். நம்மளானா இங்கே கடையில் வாங்கின்னு இருக்கோமே தவிர நமக்கு தெரியாது இதெல்லாம் எப்படி விளையிறது, என்னமா வந்துருக்கு, எப்படி இருக்குது, அதோட சோர்ஸ் என்ன. ஆர்கானிக்குன்னு சொல்கிறாளே, உண்மையிலே ஆர்கானிக்காக இருக்கா எத்தனை பேருக்கு தெரியும்? மிருத்திகா சுக்தத்தில் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பாருங்கோ, இந்த மண் மண்ணில் விளையிறதுனால தான், உணவுப் பொருள்லாம் விளையிறதுனால தான் அது நமக்கு சரீரத்தில் நரிஷ்மெண்ட் வருது. இங்கே புஷ்டினா நரிஷ்மெண்ட் வரணும். அதனால எனக்கு சக்தி வரணும், பேசுகிற சக்தி. சாப்பிட்டா தானே, சரியான சாப்பாட்டை சரியான அளவில் சரியான நேரத்துக்கு சாப்பிட்டா தானே, அப்போ தானே சக்தியோடு இருக்க முடியும்.
மிருத்திகே தேஹிமே புஷ்டிம். வேதத்தில் அடிக்கடி புஷ்டி வருது. அதனால் சூரியனுக்கு பேரே பூஷான்னு பேர். போஷாக்கு தர்றதுனால தான் அவனுக்கு பேரே பூஷா. சூரிய பகவானுக்கு பூஷன்னு. பூஷன்னே கருஷேயமசூரிய பிராஜாபத்யவ்யூஹ ரஷ்மீன் சமூஹத்தே ஜோஜத்தே ரூபந்தத்தே பஷ்யாமி அப்படின்னு ஈஷாவாஸ்ய உபனிஷத்து மந்திரத்தில் பார்க்குறோம். ஆக புஷ்டிம் தொயி சர்வம் பிரதிஷ்டிதம். உன்னிடத்தில் எல்லாம் அமைந்திருக்கின்றன. பூமாதேவி இல்லைன்னா நாம் கிடையாது. அம்மா அப்பா சாப்பிட்ட சாப்பாடு தான் இந்த உடம்பு வந்திருக்கு. இந்த உடம்பு வளர்கிறதுக்கு காரணம் பூமியிலேருந்து வர்ற சாப்பாடு. இனிமேல் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதும் சாப்பாட்டிலேருந்து தான். ஆஹா அன்னாத் பூதானி ஜாயந்தே. அன்னாத்துனா பிருத்திவியிலேருந்து. அன்னா என்ன படிச்சிருக்கோமே, கீதையில் பார்க்குறோமே, அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யா யஜ்ஞ கர்ம சமுத்பவா. வேதமே சொல்கிறது அன்னாத் பிராணா பவந்தி பிராணை பிராணைர்பலம் பலேன தபஸ்தபசா ஸ்ரத்தா. இதில் வருது மகாநாயகத்தில் கடைசியில் தபஸ்தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தையா மேதா மேதையா மனீஷா மனீஷயா மனோ மனசா சாந்தி சாந்தியா சித்தஞ்சித்தேன ஸ்மிருதிக்ருஸ்மிருத்யா ஸ்மிருத்யா ஸ்மாரக்ஸ்மாரேண விஜானம் விஜானேன ஆத்மானம் வேதயதி. தஸ்மாதன்னம் ததன் சர்வாண்யேதானி ததாதி. அன்னதானத்தை பற்றி வேதம் சொல்கிறது கடைசியில். அன்னதானம் பண்ணினா என்ன பிரயோஜனம்னா ஆத்ம ஜானம் கொடுத்த புண்ணியமாக. ஒருத்தனுக்கு செல்ஃப் நாலெட்ஜை புரிய வச்ச புண்ணியம் வருங்கிறது. எப்படின்னா அன்னாத் பிராணாபவந்தி பிராணைஹி பலம் பலேன தபா தபசா ஸ்ரத்தா ஸ்ரத்தையா மனீஷா மனீஷையா மனஹ மனசா சாந்தி சாந்தியா சித்தம் சித்தேன ஸ்மிருதி ஸ்மாரேண விஜானம் ஸ்மாரேண விஜானம் விஜானேன ஆத்மானம் வேதயதி. இப்படி வேதம் அழகாக அன்னத்திலிருந்து என்னெல்லாம் வருதுன்னு சொல்லியிருக்கு. ஆக துவயி சர்வம் பிரதிஷ்டிதம். அம்மா பூமாதேவியே உங்கள்கிட்ட எல்லாம் இருக்குன்னு. ஒரு நாளைக்கு காலம்புற எழுந்த உடனே அருகம்பில்ல நமஸ்காரம் பண்ணுற கல்ச்சரை எங்கேயா பார்க்க முடியும்? ஸ்நானத்துக்கு முன்னாடி அருகம்பில்லுக்கு மதிப்பு. அதனால தான் இயற்கையோடு இயைந்த வழிபாடுகள் எல்லாம் நேச்சுரோட. அருகம்பில்லை பார்த்து சொல்கிறோம். அருகம்பில்லை பார்த்து பிரார்த்தனை பண்ணி அப்புறம் எடுத்து தலையில் வச்சுண்டு அதுக்கப்புறம் மண்ணை எடுத்துட்டு இப்படி தலையில் வச்சுட்டு ஸ்தொயி சர்வம் எனக்கு புஷ்டியை கொடு, என் பாவத்தை போக்கு, நீ காஷ்யபரால் புனிதப்படுத்தப்பட்டவள், இப்படியெல்லாம் சொல்கிற போது மனசு எவ்வளவு சுத்தமாகும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. திருஷ்டமாகவே சுத்தியாகிற போது அதிருஷ்டமாக புரிஞ்சு பண்ணுற போது இவ்வளோ சுத்தின்னா புரியாமல் பண்ணுற போது ஒரு சுத்தி இருக்குது. அப்புறம் புரிஞ்சு பண்ணுற போது அந்த அதிருஷ்டம் நிறைய வேலை செய்யும். எல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அடுத்த மந்திரம் மிருத்திகே பிரதிஷ்டிதே சர்வம் தன்மே நிர்ணுத மிருத்திகே தயா ஹதேன பாப்பேன கச்சாமி பரமாம் கதிம். முடிஞ்சது மிருத்யு சூக்தம். மிருத்யு சூக்தம் இல்லை, மிருத்திகா சூக்தம். மிருத்யு சூக்தம் பின்னாடி வரப்போகிறது. இப்போ தூர்வா சூக்தம். முதல்ல ஈஸ்வரஸ்வரூபம், ஈஸ்வரஸ்வரூபம், ஈஸ்வர மகிமா, ஈஸ்வரனிடத்தில் பண்ணுற பிரார்த்தனை, அப்புறம் நமக்கு வேண்டிய வாழ்க்கைக்கு ஈஸ்வரனை எப்படி புரிஞ்சு தியானம் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தபடியாக ஸ்நான மந்திரங்களை ஆரம்பிச்சுடுத்து. அப்போ வாழ்க்கையில் இப்போ ஈஸ்வரனை மனசில் ஈஸ்வர ஞானம் வந்தாச்சு, தர்மத்தோட மகிமையெல்லாம் தெரிஞ்சாச்சு. அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே, அதை நடைமுறைப்படுத்தணும். முதல்ல அதை சொல்லி கொடுத்தது, இப்போ நடைமுறைப்படுத்துறது. இப்படிலாம் பண்ணுங்கோ, வழி சொல்லி போடுறது, வழி சொல்லி கொடுக்குறது. அப்புறம் என்ன இங்கே என்ன சொல்கிறதுனா மிருத்திகே மிருத்திகே பிரதிஷ்டிதே சர்வம். திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன சொல்ல, தொயி சர்வம் பிரதிஷ்டிதம், உன்னிடத்தில் அனைத்தும் நிலை பெற்றுள்ளது அப்படின்னார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஹே மிருத்திகே சர்வம் பிரதிஷ்டிதே மிருத்திகே, அனைத்தும் நிலை பெற்றுள்ள மண் தேவதையே, பூமாதேவியே, ஹே மிருத்திகே தத்து மே நிர்ணுத. தத் பிரதிதிஷ்டந்தி பிராணினः அஸ்யாமிதி பிரதிஷ்டிதா தத் சம்புத்தௌ ஹே பிரதிஷ்டிதே மிருத்திகே மே மத் சம்பந்தி தத் பிரசித்தம் சர்வம் பாபம் நிர்ணுத விநாசய. இந்த இடத்துல பாபம்னு இல்லை மந்திரத்தில்,
2வது லைனில் இருக்குது. இங்கே புஸ்தகத்தை கையில் வச்சுருந்தா தான் தெரியும். ஆக அந்த அனைத்து பாவங்களையும் நிர்ணுத விநாசய, அழித்து விடுவாயாக, அனைத்து பாபங்களையும் போக்கி விடுவாயாக. தயா ஹதேன பாப்பேன, ஹே மிருத்திகே, தயா ஹதேன பாப்பேன, இத்தகைய சிறப்பு வாய்ந்த உன்னாள், பாபங்களெல்லாம் நீக்கப்பட்ட உன்னாள், பாப்பேன பரமாம் கதிம் கச்சாமி, லட்சியத்தை ஞாபகப்படுத்துறது. பரமாம் கதிம் கச்சாமி, சா காஷ்டா சா பராகதின்னு உபனிஷத்துக்களில் படிக்கிறோம். ஆக அந்த பரமாகதிக்கு நான் போவேன். இங்கே ஒரு மண்ணை வச்சுன்னு சொல்கிறோம். இந்த பாபமெல்லாம் போயிடுத்துன்னா நான் மேலான கதிக்கு போவேன்னு என்ன அர்த்தம்? இந்த லோகத்திலேயே மனசாந்தியோட நிம்மதியாக இருப்பேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நிம்மதியாக இருப்பேன்னு அர்த்தம். அப்புறம் அதுக்கப்புறமும் எப்போவுமே நான் ஆனந்தமாக தான் இருப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன வந்தாலும் என்னுடைய அமைதியோ ஆனந்தமோ ஒரு நாளும் என்னால் இழக்கப்படாது, நீங்காதுன்னு அர்த்தம். பரமாம் கதிம் அபவர்க்கம் கச்சாமி, மோக்ஷம் கச்சாமின்னு அர்த்தம். எப்போ பார்த்தாலும் நம்ம மோக்ஷ பரமபுருஷார்த்தத்தை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் சாஸ்திரம். அர்த்தம் காமம் இல்லைப்பா, ந கர்மணா ந பிரஜையா தனேன, எல்லாம் பின்னால் நிறைய வரப்போகிறது பாருங்க. ஆக மிருத்திகா சூக்தம் நிறைவு பெற்றது. தூர்வா சூக்தத்துக்கு பிறகு மிருத்திகா சூக்தம் நிறைவு பெற்றது. இனி இந்திரன்கிட்ட அபய பிரார்த்தனை. வாழ்க்கையில் எனக்கு எப்பவும் உண்மையான செக்யூரிட்டி இருக்கணும், வாழ்க்கையில் எனக்கு எப்பவும் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அதுக்காக மந்திரங்கள் வருது. இது சத்ரு ஜெய மந்த்ராஹா அப்படின்னு சில புஸ்தகங்களில் காணப்படுறது. சத்ரு ஜெய மந்த்ராஹா, சத்ருக்கள் நமக்கு பகைவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பார், நல்லதை பண்ணவே விட மாட்டான். ஆசிரமம் நல்லபடியாக நடக்கிறதே, இன்னும் சுற்றி வர இருக்கிறவனுக்கெல்லாம் தாங்காது. எப்படிடா இவருக்கு சிரமம் கொடுக்குறதுன்னு பார்ப்பான். ஆசிரமத்தில் ஆனந்தமாக இருக்கார், ஆனந்த ஆசிரமம், ஆசிரமானந்தா. இப்படி இருக்கிற இவரை பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நல்லது பண்ண பார்த்துருக்கோம் நம்ம. விஸ்வாமித்திரர் சொல்கிறார், யாகத்தை நான் யாகம் பண்ண போனால் ராட்சசாலாம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கிறார். விஸ்வாமித்திர மகர்ஷி பிரம்ம ரிஷி பதமை வாங்கினவர், அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் யாகங்கள்லாம் பண்ண போனால் இந்த ராட்சசாலாம் யாக குண்டத்தில் மாம்சத்தெல்லாம் போடுறா, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா, யாகம் பண்ண விட மாட்டேங்கிறா. இப்போ நம்ம ஊர்லேயும் அப்படிலாம் இருக்கான். உள்ள இப்போ கும்பகோணத்தில் வாத்தியார் பாவம் வேதம் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா அவர் பாவம் கண்ணே தெரிய மாட்டேங்குது. அவருக்கு வயசு 84. அப்படி உட்காந்துன்னு குறிஞ்சுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஏத்தேன ஹவிஷா ஏஜத்தேன்னு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. இவன் போய் கண்ணாடி உடைக்கிறான், பூனலை இருக்கிறான். அவனுக்கு அதை பண்ணால் பெரிய புண்ணியன்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்கா. எண்பத்தி 4 வயசு தாத்தா கும்பகோணத்தில் பாவம் அவர் பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அழுக்கு பூனலை போட்டுண்டு அவர் என்னத்தையோ சொல்லிட்டு உட்காந்துருக்கார், பஞ்சாயத்து சொல்லிட்டு உட்காந்துருக்கார். இவனுக்கு என்னாச்சு பாவம்? அவர் கண்ணாடி உடைச்சி பூனலை அறுக்கிறதுனால இவனுக்கு என்ன புண்ணியம் கிடைக்க போகிறது? இப்படிலாம் நடக்கிறதே. அதனால் நம்ம அப்பப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரி சத்ருக்களைன்னா, அதாவது அதெல்லாம் உடனே தெரியாது. அதனால தான் இதுக்கு பேர் பிரம்மத்வேஷம்னு பேர். சாஸ்திரத்தை துவேஷிக்கிறது, சாஸ்திரத்தைப்படி வாழ்கிறவனை துவேஷிக்கிறது, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி. அதனால தான் பிராமணா சந்து நிர்பயாகான்னு ஏன் சொல்கிறோம்? நம்ம பிரார்த்தனையில் என்ன சொல்கிறோம்? என்னது? காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதா பிராமணா சந்து நிர்பயாக சொல்லிகிட்டு இருக்கா தினமும் கோயிலில். காலே வருஷத்து பர்ஜன்யா நடக்க மாட்டேங்கிறது. நமக்கு சக்தி இருந்தால் தானே விழும். சரியான நேரத்தில் மழை பெய்யட்டும். காலே வருஷத்து பர்ஜன்யா பிருத்திவி சஸ்யசாலினி, இந்த பூமியானது நல்ல நெல்லை கொடுக்கட்டும், நல்ல பயிர்களெல்லாம் வளரட்டும். தேசோயம் க்ஷோபரஹிதா, இந்த தேசத்தில் வறட்சி இருக்கக்கூடாது. க்ஷோபம் வறட்சியற்ற செழிப்பான அர்த்தம். செழிப்பான ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கட்டும்.
முக்கியமாக என்னென்னா பிராமணா சந்து நிர்பயா. என்ன அர்த்தம்? அப்போ பயத்தோடு வாழ்கிறதுக்கு சான்ஸ் இருக்க போய் தானே பிரார்த்தனை வருது. பிராமணாக நிர்பயாக சந்து. பிராமணாகனா வேதம் அறிந்தவர்கள். அதனால தான் வள்ளுவர் சொன்னார் என்ன, ஆ பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவானின். அறத்திற்கும் அந்தணர் நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். ராஜாவோட தர்ம தண்டம் எதுக்காக இருக்குன்னா, பிராமணன் ஒழுங்காக வேதம் படிக்கிறதுக்கும் தர்மத்தை எல்லாரும் கடைப்பிடிக்கிறதுக்கு தான் ராஜா கையில் செங்கோல் இருக்குன்னார். அந்தணர் நூலுக்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். முதலில் நிற்பது ராஜாவினுடைய தர்ம தண்டம். சன்னியாசி கையில் இருக்கிறது ஞான தண்டம், ராஜாவோட கையில் இருக்கிறது தர்ம தண்டம், பிரம்மச்சாரி கையில் இருக்கிறது வித்யா தண்டம். அப்போ இது பயப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு எல்லா பயந்து நடுங்கிறாளே. நிறைய பேர் சுவாமிஜி என்னமோ பண்ணுறது, வயசாக ரொம்ப பயம் அதிகமாக இருக்குது, எதாவது மந்திரம் இருக்கான்னா படிங்கோ. இந்த வேத மந்திரங்கள் எல்லோரும் சொல்ல முடியாது, அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரும் இது தப்பு தப்பாக சொல்லக்கூடாது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்ல வைக்கிறதே இல்லை. அப்புறம் அந்த புண்ணியம் எனக்கு நிறைய வந்து சேரும். இந்த சுவாமி தான் சொல்லி கொடுத்தாருன்னு விடுவான். பலிக்கணுமே, மந்திரம் பலிக்கணுமே. நம்ம சொன்னால் பலிக்கணும், மந்திரம் பலிக்கணும். மந்திரம் பலிக்கணும்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது, நியமங்கள்லாம் இருக்குது. நியமம் இல்லாமல் சொன்னால் இல்லாமல் இல்லை. சுவாமி மனசு கடவுளுக்கு தெரியாதானா? தெரியும், அவருக்கு தெரியாமையாக இருக்குது. ஆனால் அவர் தான் இந்த விதியை விதிச்சிருக்கார் பகவான். நீ சும்மா அதுக்கு சொல்ல. இங்கே இந்த கோயம்புத்தூர் பக்கத்தில் இந்த ஈரோடு அந்த பக்கத்தில் சிவன் மலை, அந்த மாதிரி சென்னி மலைங்கிற ஊர்லெல்லாம் கோவில் அர்ச்சனை பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். என்ன பண்ணும், அங்கே அர்ச்சனை எப்படி நடக்கும் தெரியுமோ? ரொம்ப நல்லா இருக்கும் அது. அங்கே கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருப்பான். எல்லாருக்கும் 108 அர்ச்சனையாக சொல்லிகிட்டு இருக்க முடியும்? அவனுக்கு ஜென்மாவே முடிஞ்சு போயிடும். அது என்ன சொல்லுவான்னா, ராமசாமி கவுண்டருக்கு மாடு பெருகணும், பட்டி பெருகணும், குலம் பெருகணும், கோத்திரம் பெருகணும். சிவமலையப்பா உன்னுடைய அருளால் அவங்க குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சு. பூஜை ஓவர், அர்ச்சனை ஓவர். இதுக்கு மேலே என்ன வேணும்? சொல்லி முடிச்சுடுவா. பாருங்க, அந்த மந்திரத்தை பார்ப்போம். ஆரம்பித்து வைக்கிறேன். யத இந்திரபயாமஹே ததோ நோ அபயங்கிருதி மகவஞ்சக்திதவதன்ன ஊதயே வித்விஷோ விமிருதோ ஜஹி. இது ஒரு இருக்கு. இதுலேருந்து ஆரம்பிக்கிறது. ஸ்வஸ்திதா விஷஸ்பதிர் விருத்ரஹ விமிருதோ வசி விஷேந்திரः புரயேதுன ஸ்வஸ்திதா பயங்கரः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது ஆபாந்தமன்யுஸ்திருபலப்பிரபர்மாது நிஷ்யமி வாஞ்சருமாகும்ரஜீஷி சோமோ விஸ்வாஹன்யதசாவனானி நார்வாகிந்திரம் பிரதிமானானி தேபுஹு. இதுவரைக்கும் சத்ருஜய மந்த்ராக மொத்தம் 4 இருக்குது. இந்த 4 இருக்குக்கு சத்ருஜய மந்த்ராக, அபய பிரார்த்தனா மந்த்ராக. அபய பிரார்த்தனா, எனக்கு பயம் இருக்கக்கூடாது. பகவானுக்கு ஒரு நாமா இருக்குது, லலிதா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தெரியும், பயக்ருத் பயநாசனா. அச்சத்தை உண்டு பண்ணுபவரும் அவரே, அச்சத்தை நீக்குபவரும் அவரே. தப்பு பண்ணினா பயத்தை உண்டு பண்ணுவார், சரியாக இருந்தால் பயத்தை நீக்கிடுவார். ஆதிசங்கரருக்கு பிடிச்ச ஒரு பதம் என்னன்னு கேட்டால் அபயம். அபய பிரதிஷ்டா. அபயம் வை ஜனக பிராப்தோசி. யாக்ஞவல்கர் சொல்கிறார் ஜனகரை பார்த்து, அபயம் வை ஜனக பிராப்தோசி. ஹே ஜனக, அபயம் பிராப்தோசி. நீ அபயத்தை அடைந்து விட்டாய், அச்சமின்மையை அடைந்து விட்டாய். ஞானத்தினால சொல்கிறார். அபயம் பிரதிஷ்டாம் விந்தத்தே. தைத்திரோபனிஷத்தில் பார்த்துருக்கோம். அதசோ பயங்கதோ பவதி யதாஹ்யே வைஷயே தஸ்மின் உதரமந்தரம் குருத்தே அத தஸ்ய பயம் பவதி. எவனுக்கு பேத புத்தி இருக்கோ அவனுக்கு பயம் இருக்கும், சாஸ்திரம் சொல்லுது. எவனுக்கு வேற்றுமை உணர்ச்சி சிறிதளவாக இருந்தாலும் அவனுக்கு அச்சம் தவிர்க்க முடியாதது.
அத்வைத்தே அபயம், துவைத்தே விசிஷ்டாத்வைத்தே பயம் வர்த்ததே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பயம் அங்கே பகவான் ஏதாவது பண்ணிவிடுவாரோ பயம். ஏன்னா எனக்கு பகவான் எனக்கு வேறையாக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், பகவானை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது ஞாபகம் வச்சுட்டு பழி வாங்கி விட்டார்னா என்ன பண்ணுறது? சொல்கிறேன் இல்லை, அவர் கருணைக்கடல், நிறைய கருணைக்கடல் தான், அப்பப்போ சூரசம்ஹாரம் பண்ணுவார். என்ன பண்ணுறது? அடுத்த தடவை நன்னா படிப்போம். இந்த தடவை முடிக்கிறேன். ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீரியங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.